هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته سبحان الله الحمد لله الله أكبر போன்ற விக்ர்களை தொழுகைகளுக்கு பிறகு 33 தடவை மட்டும் சொல்ல வேண்டுமா? அது அல்லாத நேரங்களில் இடையிடையே அதற்கு மேலதிகமாகவும் சொல்ல முடியுமா என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வை திக்ர் செய்யும் வார்த்தைகள் எந்தெந்த நேரங்களிலே எத்தனை சொல்ல வேண்டும் என்பதும் அதற்குரிய சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது அல்லாமல் பொதுவாக அல்லாஹ்வை திக்ர் செய்வதென்பது ஒரு மிகச்சிறந்த காரியமாக எமக்கு கற்றுத்தரப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது இத்தனை விடுத்தம் திக்ர் செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்த நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு அதிகமாக செய்தால் அதனை விட அதிக கூலி கிடைக்கும் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு ஹதீஸை நாம் பார்க்கலாம். ஒரு முறை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், காலை நேரத்திலே அதே போன்று மாலை நேரத்தில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இவ்வாறு 100 தடவை யார் சொல்லுகின்றாரோ அவரை விட சிறந்த நன்மைகளோடு மறுமையிலே எவரும் வர முடியாது. யாரெல்லாம் அவரை போன்று காலை மாலை 100 விடுத்தம் இதனை சொல்லுகின்றாரோ அல்லது அதனை விட அதிகமாக சொல்லுகின்றாரோ அவர் மட்டும்தான் இவரை விட சிறந்த நல்லமலோடு அவர் மர்மையிலே வரலாம் என்று நபி அவர்கள் விவரிக்கின்றார்கள். எனவே இவ்வாறு இந்த சுப்ஹானல்லாஹ் என்பது குறிப்பாக தொழுகைகளுக்கு பின்னால் மட்டுமல்ல பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அதனை சொல்லுவதற்கு நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அது அல்லாஹ்வை துதி செய்கின்ற அல்லாஹுக்கு மிக விருப்பமான வார்த்தைகளே ஒன்று. ஆச்சரியம் ஏற்படும் போது சுப்ஹானல்லாஹ் என கூறுவதை நபி அவர்கள் ஒரு துஆவாக கற்றுத்தந்திருக்கின்றார்கள். தூங்குவதற்கு முன்னர் தொழுகைகளுக்கு பின்னால் இவ்வாறு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்வது போன்று அதனை சொல்லுமாறு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஒட்டு மொத்தத்தில் இவ்வாறான விக்ர்களை எந்தெந்த நேரங்களிலே எத்தனை சொல்ல வேண்டும் என்பதை நாம் சொல்லுகின்ற போது அதற்கே உரிய நன்மைகள் கிடைக்கின்றன. அதற்கு மேலதிகமாக இந்த விக்ர்களை செய்யும் போது மேலதிகமாக நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை நேரடியாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான விக்ர்களை அதிகமாக செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதன் மூலம் அல்லாஹுடைய விரிவான பரந்த அந்த நன்மைகளை அடைந்து மறுமையிலே உலகிலே நாம் சொத்துக்களை கொண்டு போட்டி போடுகின்றோம் அல்லவா, இதனை விட புத்திசாலித்தனமாக இந்த உலக வாழ்வு முழுமையாக மறு வாழ்விற்கு சம்பாதிப்பதற்கான தொழில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நிலையானது என்பதை அறிந்து இந்த உலகிலே எமது தேவைகளுக்காக உலக சொத்துக்களை சம்பாதிப்பதில் நாம் காட்டுகின்ற ஆர்வத்தை விட மிக அதிக ஆர்வம் காட்டி இவ்வாறாக அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற போது அத்தகையவர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதை தனது நபி மூலம் அல்லாஹ் எமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான்.